திருவனந்தபுரம் நகரத்தில் உள்ள மிகப்பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டின் நுழைவு வாசலில் அருண் தனது சீருடையின் இறுக்கமான காலரால் கழுத்தில் உரசியதால் சற்று அசைந்தான். மாலை 6 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. வெளியே கனமான மழையின் இரைச்சல். மக்கள் குடையுடனும் இல்லாமலும் அவசரமாக உள்ளே நுழைந்தனர். அவனது வேலை நேரம் முடிய இன்னும் 2 மணி நேரம் இருந்தது. அருண் 20 வயது கல்லூரி மாணவன். சட்டப்படிப்பு அவனது கனவு. அதற்காக பகலில் கல்லூரியிலும் இரவில் இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் பாதுகாவலராகவும் பணியாற்றினான். வீட்டின் நிதி நெருக்கடிகள் அவனது தோள்களில் பளுவாக இருந்தன. அவனது தந்தை ஒரு சாதாரண கூலித் தொழிலாளி, தாய் இல்லத்தரசி. ஒரு தங்கை பள்ளியில் படிக்கிறாள். அவனது படிப்பு செலவுகளும் வீட்டு செலவுகளில் ஒரு பகுதியும் இந்த பாதுகாப்பு வேலையின் வருமானத்திலிருந்துதான். ஒவ்வொரு நாளும் இந்த சீருடையை அணிந்து இந்த வாசலில் நிற்கும்போது அவன் ஒரு காவலர் சீருடையை அணிந்து நீதியை நிலைநாட்டும் ஒரு அதிகாரியாக மாறுவதைப் பற்றி கனவு கண்டான். அன்று காலை கல்லூரியில் நடந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் அவன் சிறந்த விவாதங்களை முன்வைத்திருந்தான். அவனது பேராசிரியர்கள் கூட அவனது சட்ட அறிவையும் பேச்சுத்திறனையும் பாராட்டினர். அந்த மகிழ்ச்சி அவனது மனதில் நிரம்பியிருந்தது. ஆனால் இப்போது இந்த பாதுகாவலர் சீருடையில் நிற்கும்போது அந்த மகிழ்ச்சி ஒரு மங்கலான நினைவாக மாறியது. இங்கே அவன் வெறும் பாதுகாவலர், யாராலும் எளிதில் இகழப்படக்கூடிய ஒரு சாதாரண மனிதன். சார், பையை இங்கே வைக்க வேண்டும் என்று அருண் ஒரு நடுத்தர வயது மனிதரிடம் கூறினான். அவர் ஒரு இகழ்ச்சி புன்னகையுடன் பையை பாதுகாப்பு மேசையில் வைத்தார். அருண் புன்னகைத்தான். இத்தகைய பதில்கள் அவனுக்கு பழக்கமானவை. அவன் கடிகாரத்தை பார்த்தான். காலை 6:30. அப்போதுதான் அது நடந்தது. ஒரு கருப்பு ஆடம்பர கார் ஹைப்பர் மார்க்கெட்டின் நுழைவு வாசலுக்கு வேகமாக வந்து நின்றது. காரின் கண்ணாடிகள் கருப்பாக இருந்தன. ஓட்டுநர் பக்கம் திறந்து ஒரு இளம்பெண் வெளியே இறங்கினாள். அவளுக்கு ஏறத்தாழ 25 வயது இருக்கலாம். விலையுயர்ந்த புடவையும் நகைகளும் அணிந்திருந்தாள். அவளது முகத்தில் ஒருவித அகந்தை தெரிந்தது. அவள் காரின் கதவை வேகமாக மூடிவிட்டு ஹைப்பர் மார்க்கெட்டை நோக்கி நடந்தாள். மேடம், ஒரு நிமிடம், அருண் மெதுவான குரலில் அழைத்தான். பையுடன் வந்திருந்தால் பாதுகாப்பு மேசையில் வைக்க வேண்டும். அவள் அவனை ஒரு பார்வை பார்த்தாள். அவளது கண்களில் இகழ்ச்சி நிரம்பியது. என்னிடம் பை இல்லை. பார்த்தால் தெரியவில்லையா? மன்னிக்கவும் மேடம், ஆனால் உங்கள் கையில் ஒரு பெரிய பை இருப்பதாக தெரிகிறது என்று அருண் காரின் பின்புற இருக்கையை சுட்டிக்காட்டினான். ஒரு பெரிய டிசைனர் பை அங்கே இருப்பதை அவன் தெளிவாக கண்டான். அவளது முகம் கோபத்தால் சிவந்தது. எனது காரில் உள்ளவை எனது பொருட்கள். அது எனது தனியுரிமை. அதை பார்க்க உனக்கு என்ன உரிமை? மேடம், இது இங்கேயுள்ள விதி. யாராவது பை கொண்டு வந்தால் அதை மேசையில் வைக்க வேண்டும் என்று அருண் அமைதியாக கூறினான். அவனது குரலில் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லை. அவன் தனது வேலையை செய்து கொண்டிருந்தான். ஓ, விதியா? உன்னை போன்ற ஒரு பாதுகாவலர் எனக்கு விதியை பற்றி கற்பிக்க வந்திருக்கிறானா என்று அவள் இகழ்ச்சியுடன் சிரித்தாள். நான் யார் என்று உனக்கு தெரியுமா? மேடம் யார் என்று எனக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கேயுள்ள விதி எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக உள்ளது என்று அருண் உறுதியான குரலில் கூறினான். அவனது உள்ளத்தில் ஒருவித உதவியற்ற தன்மை உருவாகி கொண்டிருந்தது. அவனது கனவு ஒரு நீதி காக்கும் அதிகாரியாக மாறுவது. இந்த நிமிடத்தில் அவனுக்கு அதை நிரூபிக்க வேண்டியிருந்தது. அவளது முகம் கோபத்தால் தீவிரமானது. அவளது கண்களில் கடுமையான கோபம் தெரிந்தது. சுற்றிலும் மக்கள் கூட தொடங்கினர். சிலர் ஆர்வத்துடனும் சிலர் பரிதாபத்துடனும் அருணை பார்த்தனர். என்னை பற்றி படிப்பிக்க உனக்கு இன்னும் வளரவில்லை என்று அவள் பற்களை கடித்துக்கொண்டு கூறினாள். எனக்கு அவசரம் உள்ளது, வழிவிடு. மேடம், பையை வைக்காமல் உள்ளே செல்ல முடியாது என்று அருண் அவளது வழியை தடுத்து நின்று கூறினான். அடுத்த நிமிடம் அருண் அதிர்ச்சியடைந்தான். அவனது கன்னத்தில் ஒரு தீவிரமான வலி. ஒரு மின்னல் போல இருந்தது அந்த அடி. அவளது கை அவனது முகத்தில் பதிந்தது. ஒரு கணம் அவன் திகைத்து நின்று போனான். அவனது கன்னத்தில் அவளது விரல் தடங்கள் தெளிவாக தெரிந்தன. சுற்றிலும் நின்றவர்கள் மரணித்து விட்டனர். சிலர் மெதுவாக பேசினர். சிலருக்கு பரிதாபம் தோன்றியது. அருண் அவளது முகத்தை பார்த்தான். அவளது கண்களில் ஒரு வித வெற்றி. இனி நீ என்னை தடுப்பாயா என்று அவள் சவால் விடும் தொனியில் கேட்டாள். அருண் எதுவும் பேசவில்லை. அவனது கண்கள் நீரால் நிரம்பின.
அவமானம் அவனை இறுக்கமாக பிணைத்தது. அவனது கனவுகளும் ஆசைகளும் அந்த அடியில் தகர்ந்து போனதாக அவனுக்கு தோன்றியது. அவன் தலையை குனிந்தான். அவனது கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கன்னத்தின் வழியாக வழிந்து வந்தது. அவள் இகழ்ச்சியுடன் சிரித்து உள்ளே நடந்து சென்றாள். மக்கள் வழிவிட்டனர். அவனது சக பணியாளர்கள் அவனை பரிதாபத்துடன் பார்த்தனர். அருண் அங்கேயே நின்றான். அவனது கன்னத்தில் உள்ள எரிச்சலை விட பெரிய வலி அவனது இதயத்தில் இருந்தது. இந்த அவமானம், இதை அவன் ஒருபோதும் மறக்க மாட்டான். இந்த நிமிடம் அவனது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக மாறும் என்று அவனுக்கு தெரியாது. அன்று இரவு வீட்டிற்கு வந்தபோது அவன் தனது தாயிடம் எதுவும் கூறவில்லை. அவனது கன்னத்தில் உள்ள சிவப்பு இன்னும் மறையவில்லை. படுக்கையில் படுத்தபோது அவனது மனதில் அந்த இளம்பெண்ணின் முகம் நிரம்பியிருந்தது. அவளது அகந்தையும் இகழ்ச்சியும். இதை என்னால் தாங்க முடியாது என்று அவன் மனதில் மந்திரித்தான். இனி யாராலும் என்னை இப்படி அவமானிக்க முடியாது. நான் வலிமையாக மாறுவேன். சட்டம் என் கையில் இருக்கும். நான் நீதியை நிலைநாட்டுவேன். அந்த நிமிடத்தில் அருண் ஒரு முடிவு எடுத்தான். இந்த அவமானம் அவனை ஒரு காவலர் அதிகாரியாக மாறத் தூண்டும். ஒரு சாதாரண பாதுகாவலரிலிருந்து சட்டத்தை நிலைநாட்டும் ஒரு அதிகாரியாக மாறுவதற்கு அவனது பயணம் அங்கு தொடங்கியது. அருண் ஹைப்பர் மார்க்கெட்டில் உள்ள வேலையை ராஜினாமா செய்தான். அவனது வீட்டில் உள்ளவர்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவனது படிப்புச் செலவுகளும் வீட்டுச் செலவுகளும் எவ்வாறு தொடரும் என்ற கவலை அவர்களை அலைக்கழித்தது. அம்மா, பயப்பட வேண்டாம். நான் ஒரு பெரிய இலக்கிற்காக இதை செய்தேன். எனக்கு காவலராக வேண்டும். அதற்கு எனக்கு மேலும் படிக்க நேரம் வேண்டும் என்று அருண் உறுதியான குரலில் கூறினான். அவனது வார்த்தைகளில் ஒருவித உறுதி இருந்தது. அவனது தந்தை அவனது தோளில் தட்டினார். உனது விருப்பப்படி செய் மகனே. எங்களால் முடிந்தவற்றை நாங்கள் செய்வோம். அருண் சட்டப்படிப்புடன் காவலர் தேர்வுகளுக்கு கடுமையாக உழைக்கத் தொடங்கினான். அவனது நாட்கள் புத்தகங்களுக்கு மத்தியில் கழிந்தன. காலை கல்லூரி, மாலை நூலகம், இரவில் உறக்கமின்றி படிப்பு. அவனது மனதில் அந்த அடி ஒரு தீவிரமான நினைவாக எரிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் படிப்பில் சோர்வு தோன்றும்போது அந்த இளம்பெண்ணின் முகம் அவனது மனதில் தோன்றியது. அது அவனுக்கு மேலும் உற்சாகத்தை அளித்தது. காவலர் அகாடமிக்கு உள்ள நுழைவுத் தேர்வுகள் கடினமாக இருந்தன. உடல் தகுதி தேர்வுகள், எழுத்து தேர்வுகள், நேர்காணல் ஒவ்வொரு தடையையும் அவன் உறுதியுடன் தாண்டினான். இறுதியாக அவன் அந்த கனவை நோக்கி ஒரு படி மேலே சென்றான். காவலர் அகாடமியில் அவனுக்கு நுழைவு கிடைத்தது. அகாடமியில் உள்ள வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. அதிகாலை பயிற்சி, கடுமையான உடற்பயிற்சிகள், சட்டங்கள் பற்றிய ஆழமான படிப்பு, ஆயுத பயிற்சி ஒவ்வொரு நாளும் அவனது உடலும் மனதும் பரீட்சைகளுக்கு உட்பட்டன. பலமுறை அவன் களைத்து போனான். ஆனால் அந்த இளம்பெண்ணின் முகம் அவனது மனதில் மறையாமல் நின்றது. அந்த அவமானம் அவனை மேலும் வலிமையாக்கியது. அகாடமியில் உள்ள அவனது சக மாணவர்கள் அவனது கடின உழைப்பைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அவன் ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒழுக்கமுள்ள, இலக்கு உணர்வு கொண்ட ஒரு காவலர் அதிகாரியாக மாறிக்கொண்டிருந்தான். அவனது சட்ட அறிவு அவனுக்கு ஒரு பெரிய மூலதனமாக இருந்தது. ஒவ்வொரு வகுப்பிலும் அவன் கேள்விகள் கேட்டு சந்தேகங்களை தீர்த்தான். அவனது பேராசிரியர்களுக்கு அவனிடம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பயிற்சியை முடித்து வெளியே வந்தபோது அருண் ஒரு புதிய மனிதனாக இருந்தான். அவனது உடலுக்கு வலிமை வந்தது. அவனது கண்களில் ஒருவித தீவிரம் இருந்தது. அவனது மனதில் நீதி உணர்வு நிரம்பியிருந்தது. அவன் தனது சீருடையை பார்த்தான். இது வெறும் ஒரு வேலை அல்ல, மாறாக அவனது வாழ்க்கை இலக்கு. அருணுக்கு முதல் பதவி கிடைத்தது திருவனந்தபுரம் நகரத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில். அவன் மகிழ்ந்தான். இந்த நகரம்தான் அவனை அவமானப்படுத்தியது. இந்த நகரம்தான் அவனுக்கு புதிய வாழ்க்கையை அளித்தது. அவன் தனது வேலையில் உண்மையையும் நேர்மையையும் காட்டினான். அவனது முதல் வழக்குகளை அவன் மிகுந்த கவனத்துடன் கையாண்டான். அவனது மேலதிகாரிகளுக்கு அவனிடம் பெரிய மதிப்பு இருந்தது. அவன் விரைவில் ஒரு மிகச்சிறந்த அதிகாரி என்ற பெயரை பெற்றான். ஆண்டுகள் கடந்து போயின. அருண் ஒரு இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெற்றான். அவனது நீதி உணர்வும் நேர்மையும் அவனை முன்னேற்றியது. அவன் பல சிக்கலான வழக்குகளை தீர்த்தான். ஆனால் அவனது மனதில் அந்த பழைய சம்பவம் ஒரு கனலாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த இளம்பெண், அவள் எங்கே இருப்பாள்? அவள் என்ன செய்கிறாள்? அவன் அவளை தேடவில்லை.
ஆனால் ஒரு நாள் அவள் சட்டத்தின் முன் வருவாள் என்று அவனுக்கு உறுதியாக இருந்தது. அந்த நாளுக்காக அவன் காத்திருந்தான். நீதியை நிலைநாட்டுவதற்கு சட்டம் அவனது கையில் இருக்க வேண்டும். அருண் இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெற்று ஆண்டுகள் கடந்த பிறகு அன்று ஹைப்பர் மார்க்கெட்டின் வாசலில் அவனை அவமானப்படுத்திய இளம்பெண் மீரா மேனன் திருவனந்தபுரத்தின் முக்கிய வணிக வட்டங்களில் பிரபலமான ஒரு நபராக மாறியிருந்தாள். அவளது தந்தை பிரபல வியாபாரியான விஸ்வநாத் மேனன் ரியல் எஸ்டேட், ஹாஸ்பிட்டாலிட்டி, டெக்னாலஜி போன்ற துறைகளில் ஒரு பெரிய வணிக பேரரசை உருவாக்கியிருந்தார். மீரா விஸ்வநாத் மேனனின் ஒரே மகள், இயல்பாகவே அந்த பேரரசின் வாரிசாக இருந்தாள். அன்று அருணை அடித்தபோது மீராவின் மனதில் ஒருவித அகந்தையும் உலகம் தனது காலடியில் உள்ளது என்ற எண்ணமும் மட்டுமே இருந்தது. சட்டமோ சாதாரண மக்களோ அவளுக்கு ஒரு பொருட்டாக இருக்கவில்லை. அந்த சம்பவம் அவளது நினைவுகளில் கூட ஒரு சிறிய புள்ளியாக கூட மிச்சமிருக்கவில்லை. அவளுக்கு அது ஒரு சாதாரண வாக்குவாதம் மட்டுமே. வணிக உலகில் மீரா ஒரு சாமர்த்தியசாலியாக இருந்தாள். அவளது புத்திசாலித்தனமும் திறமையும் அவளை விரைவில் உயரங்களுக்கு எடுத்துச் சென்றது. விஸ்வநாத் மேனனின் வணிகங்களை அவள் ஏற்று நடத்தி புதிய உயரங்களுக்கு கொண்டு சென்றாள். அவளது முடிவுகள் பலமுறை துணிச்சலானவையாகவும் சில சமயங்களில் கொடூரமானவையாகவும் இருந்தன. லாபம் மட்டுமே அவளது இலக்காக இருந்தது. அதற்காக எந்தவொரு சமரசத்திற்கும் அவள் தயாராக இருந்தாள். அவளது அழகும் கவர்ச்சிகரமான ஆளுமையும் பலமுறை அவளது வணிக உத்திகளுக்கு மறைவாக இருந்தது. மீராவின் வாழ்க்கை ஆடம்பரமாக இருந்தது. விலையுயர்ந்த கார்கள், பெரிய பங்களா, பிரபலமான பார்ட்டிகள், வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் அவளது வாழ்க்கையின் பகுதியாக இருந்தன. அவளை சுற்றி எப்போதும் உயர்ந்த சமூக அந்தஸ்து உள்ளவர்களும் முக்கிய பிரமுகர்களும் இருந்தனர். அவளது நண்பர்களும் வணிக பங்காளிகளும் அனைவரும் சமூகத்தில் பெரிய செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்தனர். சட்டம் அவளுக்கு ஒரு தடையாக இல்லை. பணமும் செல்வாக்கும் கொண்டு எதையும் தாண்ட முடியும் என்று அவள் நம்பினாள். ஆனால் இந்த ஆடம்பர வாழ்க்கையின் மத்தியிலும் மீராவின் உள்ளத்தில் ஒருவித வெறுமை இருந்தது. அவளுக்கு உண்மையான நட்புகளோ அன்பு உறவுகளோ இல்லை. எல்லோரும் அவளை அவளது பணத்திற்கும் செல்வாக்கிற்கும் மட்டுமே அணுகினர். அவளது தந்தை விஸ்வநாத் மேனன் கூட வணிகத்தில் மட்டுமே கவனம் செலுத்திய ஒரு நபராக இருந்தார். மீராவின் வாழ்க்கையில் அன்பும் பாசமும் குறைவாக இருந்தன. ஒருவேளை அதுவே அவளது அகந்தைக்கும் கொடூரத்திற்கும் பின்னால் உள்ள ஒரு காரணமாக இருக்கலாம். அவளுக்கு ஒரு மணமகன் ராகுல் இருந்தான். ஒரு முக்கிய அரசியல் தலைவரின் மகனான ராகுல் மீராவின் வணிக பேரரசை அரசியல் செல்வாக்குடன் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பாக இருந்தான். அவர்களது திருமணம் ஒரு பெரிய அரசியல் வணிக சந்திப்பாக இருக்கும். எல்லாம் மீராவின் திட்டங்களுக்கு ஏற்ப முன்னேறிக் கொண்டிருந்தது. அவள் தனது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்து விட்டதாக நம்பினாள். பணம், அதிகாரம், புகழ். ஆனால் ஒரு நாள் அவளது வாழ்க்கையில் சட்டம் ஒரு கேள்விக்குறியாக உள்ளே வரும் என்று அவள் அறிந்திருக்கவில்லை. ஒரு சாதாரண பாதுகாவலராக அவள் கருதியவன் அவளது வாழ்க்கையில் மிகப்பெரிய சவாலாக மாறுவான் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அருண் இன்ஸ்பெக்டர் அருண் சங்கர் என்ற பெயரில் திருவனந்தபுரம் நகரத்தில் அறியப்பட்டு தொடங்கினான். அவனது நேர்மையும் திறமையும் அவனை மக்களிடையே பிரபலமாக்கியது. ஒரு நாள் அவனது மேலதிகாரி கமிஷனர் விஜய் மேனன் அவனை தனது அலுவலகத்திற்கு அழைத்தார். அருண், உனக்கு ஒரு புதிய வழக்கு ஒப்படைக்க உள்ளேன் என்று கமிஷனர் கூறினார். இது ஒரு சாதாரண வழக்கு இல்லை, மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு விஷயம். என்ன வழக்கு சார் என்று அருண் ஆர்வத்துடன் கேட்டான். நகரத்தின் முக்கிய வியாபாரியான விஸ்வநாத் மேனனின் நிறுவனத்துடன் தொடர்புடைய ஒரு மோசடி வழக்கு என்று கமிஷனர் விளக்கினார். அவர்களது புதிய ரியல் எஸ்டேட் திட்டமான கிரீன் வேலியுடன் தொடர்புடைய பெரிய நிதி முறைகேடுகள் நடந்ததாக புகார் உள்ளது. பல முதலீட்டாளர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அருண் அதிர்ச்சியடைந்தான். விஸ்வநாத் மேனன், அந்த பெயரை அவனால் ஒருபோதும் மறக்க முடியாது. அவரது மகள்தான் அவனை அவமானப்படுத்தியவள். அவனது மனதில் ஒருவித தீவிர உணர்ச்சி எழுந்தது. இது ஒரு தற்செயலா அல்லது விதியின் விளையாட்டா? சார், இந்த வழக்கை எனக்கு தருவீர்களா என்று அருண் கேட்டான். அவனது குரலில் ஒருவித உறுதி இருந்தது. கமிஷனர் அவனது கண்களை பார்த்தார். இந்த வழக்கின் தீவிரத்தை நீ புரிந்து கொண்டாயா அருண்? விஸ்வநாத் மேனன் ஒரு சாதாரண வியாபாரி இல்லை. அவருக்கு பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ளது. இந்த வழக்கை கையாள்வது உனக்கு பெரிய சவாலாக இருக்கும். எனக்கு தெரியும் சார். ஆனால் இந்த வழக்கை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அருண் கூறினான். அவனது வார்த்தைகளில் ஒருவித உறுதி நிரம்பியிருந்தது. கமிஷனர் அருணின் நேர்மையை மதித்தார். சரி அருண், இந்த வழக்கை உனக்கு ஒப்படைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திரு. உனது தனிப்பட்ட உணர்ச்சிகள் உனது வேலையை பாதிக்கக்கூடாது. சட்டம் மட்டுமே உனக்கு முன்னால் இருக்க வேண்டும். நிச்சயமாக சார் என்று அருண் உறுதியளித்தான். அவனது மனதில் அந்த பழைய சம்பவம் ஒரு தீவிரமான நினைவாக எரிந்து கொண்டிருந்தது. இது வெறும் ஒரு வழக்கு மட்டுமல்ல, அவனது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிமிடமாகவும் இருந்தது. அருண் தனது குழுவுடன் வழக்கு விசாரணையை தொடங்கினான். கிரீன்வேலி திட்டத்தின் ஆவணங்கள், வங்கி அறிக்கைகள், முதலீட்டாளர்களின் விவரங்கள் ஆகியவற்றை அவன் பரிசோதித்தான். ஆரம்ப விசாரணையில் இருந்தே பெரிய முறைகேடுகள் நடந்திருப்பது அவனுக்கு புரிந்தது. வேறு ஆவணங்கள் உருவாக்கி முதலீட்டாளர்களை ஏமாற்றி கோடிக்கணக்கில் பணம் திருடப்பட்டிருப்பது தெளிவாகியது. விசாரணை முன்னேறும்போது அருண் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை உணர்ந்தான். இந்த மோசடிக்கு பின்னால் விஸ்வநாத் மேனன் மட்டுமல்ல, அவரது மகள் மீரா மேனனும் இருந்தாள். பல ஆவணங்களில் மீராவின் கையொப்பங்களும் அறிவுறுத்தல்களும் இருந்தன. இந்த மோசடிக்கு பின்னால் அவளது புத்திசாலித்தனம்தான் வேலை செய்தது என்று அவனுக்கு புரிந்தது. அருணின் இதய துடிப்பு அதிகரித்தது. ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை அவமானப்படுத்திய அதே இளம்பெண் இப்போது அவள் சட்டத்தின் முன் வந்திருக்கிறாள். அவனது மனதில் ஒருவித உணர்ச்சிகரமான மோதல் எழுந்தது. இது பழிவாங்கலா அல்லது நீதியா? அவனது மனதில் ஒரு கேள்விக்குறி எழுந்தது. அவன் தனது உணர்ச்சிகளை அடக்கி சட்டத்தின் பாதையில் மட்டுமே முன்னேற முடிவு செய்தான். அவனுக்கு முன்னால் இப்போது மீரா மேனன் ஒரு குற்றவாளி மட்டுமே. சட்டம் அவளுக்கு முன்னால் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்று அவளுக்கு புரிய வைக்க வேண்டியிருந்தது. அருண் மீராவை விசாரிக்க முடிவு செய்தான். அவளது செல்வாக்கு காரணமாக அவளை விசாரிப்பது எளிதாக இருக்கவில்லை. கமிஷனரின் சிறப்பு அனுமதியுடன் தான் அருண் அதற்கு முயற்சித்தான். மீராவை காவல் நிலையத்திற்கு அழைத்தபோது அவளுக்கு பெரிய ஆச்சரியம் எதுவும் தோன்றவில்லை. அவளுக்கு சட்டத்திற்கு பயம் இல்லை. பணமும் செல்வாக்கும் கொண்டு எதையும் தாண்ட முடியும் என்று அவள் நம்பினாள். அவள் தனது வழக்கறிஞருடன் காவல் நிலையத்திற்கு வந்தாள். அருண் தனது அலுவலகத்தில் மீராவை காத்திருந்தான். அவனது மனதில் ஒருவித பதற்றம் இருந்தது. ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சந்திப்பு அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய இலக்குகளில் ஒன்று நிறைவேறப் போகிறது. மீரா அறைக்குள் நுழைந்தாள். அவளது முகத்தில் ஒருவித இகழ்ச்சி நிரம்பியிருந்தது. அவள் அருணை ஒரு பார்வை பார்த்தாள். அவளுக்கு அவனை புரியவில்லை. ஒரு சாதாரண காவலர் அதிகாரி என்று தவிர அவள் அவனை பார்க்கவில்லை. இன்ஸ்பெக்டர் அருண் சங்கர் என்று அருண் தன்னை அறிமுகப்படுத்தினான். அவனது குரல் அமைதியாக இருந்தது. என்ன இன்ஸ்பெக்டர், என்னை ஏன் இங்கு அழைத்தீர்கள்? எனக்கு அவசரம் உள்ளது என்று மீரா அகந்தையுடன் கேட்டாள். அருண் அவளது கண்களை பார்த்தான். மேடம், உங்களுக்கு எதிராக கடுமையான நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் உள்ளன. கிரீன்வேலி திட்டத்துடன் தொடர்புடைய பல முதலீட்டாளர்களை ஏமாற்றியதற்கு. மீரா சிரித்தாள். இவையெல்லாம் வெறும் குற்றச்சாட்டுகள்தான் இன்ஸ்பெக்டர். எனது தந்தையின் வணிகத்தை அழிக்க சிலர் செய்யும் சதி இது. உங்களது கையொப்பங்களும் அறிவுறுத்தல்களும் உள்ள பல ஆவணங்கள் எங்களிடம் உள்ளன என்று அருண் கூறினான். அவனது குரலில் ஒருவித உறுதி இருந்தது. மீராவின் முகம் சற்று மாறியது. அவையெல்லாம் கள்ள ஆவணங்களாக இருக்கலாம். எனது வழக்கறிஞர் அதற்கு பதில் அளிப்பார். மேடம், ஆண்டுகளுக்கு முன்பு திருவனந்தபுரத்தில் ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டின் முன் ஒரு பாதுகாவலரை அடித்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று அருண் திடீரென கேட்டான். மீரா அதிர்ச்சியடைந்தாள். அவளது முகம் வெளுத்தது. அவளுக்கு அந்த சம்பவம் நினைவில் இல்லை. பலரை அவள் தனது வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாள். அவர்கள் அனைவரும் அவளுக்கு சாதாரணர்களாகவே இருந்தனர். எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இல்லை என்று அவள் வேகமாக கூறினாள். அவளது குரலில் ஒருவித பதற்றம் இருந்தது. அன்று அந்த பாதுகாவலர் நான் தான் மீரா மேனன் என்று அருண் கூறினான். அவனது குரல் கனமாக இருந்தது. அவனது கண்களில் ஒருவித தீவிரம் இருந்தது. மீராவின் கண்கள் விரிந்தன. அவளது முகத்தில் பயமும் அதிர்ச்சியும் மாறி மாறி வந்தன. அவளுக்கு அவனை நினைவில் இல்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் அவளது மனதில் ஒருவித பயத்தை நிரப்பின. இல்லை, இது பொய் என்று அவள் நடுக்கத்துடன் கூறினாள்.
இது பொய் இல்லை, மீரா மேனன். இது சட்டம். சட்டம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக உள்ளது. அன்று நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை இன்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று அருண் கூறினான். அவனது குரலில் ஒருவித வெற்றி நிரம்பியிருந்தது. மீராவுக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. அவளது வழக்கறிஞர் கூட அதிர்ச்சியடைந்திருந்தார். இந்த வழக்கு வெறுமொரு நிதி மோசடி வழக்கு மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட பழிவாங்கல் வழக்கு என்று அவருக்கு புரிந்தது. நீங்கள் எப்படி என்னை விசாரிக்க முடியும்? இது தனிப்பட்ட வெறுப்பு என்று மீரா கோபத்துடன் கூறினாள். இது தனிப்பட்ட வெறுப்பு இல்லை மீரா மேனன், இது நீதி. சட்டம் அதன் பாதையில் செல்லும். நீங்கள் செய்த குற்றங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று அருண் கூறினான். அவனது வார்த்தைகள் அவளது இதயத்தில் ஒரு வாள் போல ஊடுருவின. மீராவின் அகந்தை தகர்ந்து போனது. அவளது முகத்தில் ஒருவித உதவியற்ற தன்மை நிரம்பியது. அவளுக்கு முதல் முறையாக சட்டத்திற்கு பயம் தோன்றத் தொடங்கியது. அருணின் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த மீராவின் கால்களுக்கு பலம் இல்லை. அவளது மனதில் ஒருவித பயம் தேங்கி நின்றது. ஒரு பாதுகாவலர். அவளது நினைவில் கூட இல்லாத ஒரு சம்பவம். ஆனால் அவனது கண்களில் உள்ள தீவிரமும் வார்த்தைகளில் உள்ள உறுதியும் அவளை மிகவும் அச்சுறுத்தின. இது வெறும் ஒரு நிதி மோசடி வழக்கு மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட போர் என்று அவளுக்கு புரிந்தது. அவள் நேராக தனது தந்தை விஸ்வநாத் மேனனிடம் சென்றாள். நடந்தவற்றை அவள் அவரிடம் விவரித்தாள். விஸ்வநாத் மேனன் அதிர்ச்சியடைந்தார். இன்ஸ்பெக்டர் அருண் சங்கரின் நேர்மையையும் திறமையையும் பற்றி அவருக்கு தெரியும். ஆனால் இந்த வழக்கிற்கு பின்னால் ஒரு தனிப்பட்ட வைராக்கியம் இருக்கிறது என்று அவருக்கு புரியவில்லை. இது உனது பழைய காலத்து ஏதோ பிரச்சினை மீரா. நீ யாரையும் அடித்ததாக எனக்கு நினைவில்லை என்று விஸ்வநாத் மேனன் கூறினார். அப்பா, எனக்கும் தெரியவில்லை. ஆனால் அவன் சொன்னது உண்மையாக தோன்றுகிறது. அவனது கண்களில் ஒருவித வெறுப்பு இருந்தது என்று மீராவின் குரல் இடறியது. முதல் முறையாக அவளுக்கு ஒருவித உதவியற்ற தன்மை தோன்றியது. நாம் இதை சட்டப்படி எதிர்கொள்வோம். இந்த இன்ஸ்பெக்டரால் நம்மை எதுவும் செய்ய முடியாது என்று விஸ்வநாத் மேனன் மகளை ஆறுதல் படுத்தினார். அவர் உடனே தனது சிறந்த வழக்கறிஞர்களை அழைத்து வரவழைத்தார். அடுத்த சில நாட்களில் கிரீன்வேலி மோசடி வழக்கு ஊடகங்களில் பெரிய செய்தியாக மாறியது. விஸ்வநாத் மேனனின் மற்றும் மீராவின் பெயர் செய்திகளில் நிரம்பியது. முதலீட்டாளர்கள் தெருவில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இது அருணுக்கு மேலும் அழுத்தத்தை அளித்தது. ஆனால் அவன் தனது இலக்கில் உறுதியாக நின்றான். அருண் மீராவை கைது செய்ய முடிவு செய்தான். விஸ்வநாத் மேனனின் செல்வாக்கு காரணமாக அது எளிதாக இருக்கவில்லை. ஆனால் அருண் தனது கையில் உள்ள வலுவான ஆதாரங்களை கமிஷனருக்கு முன்வைத்தான். கமிஷனர் விஜய் மேனன் அருணின் நேர்மையை மதிக்கும் ஒரு அதிகாரியாக இருந்தார். அவர் கைதுக்கு அனுமதி அளித்தார். மீராவை கைது செய்ய காவல் குழு அவளது வீட்டிற்கு சென்றபோது அது ஒரு பெரிய செய்தியாக மாறியது. ஆடம்பர பங்களாவிலிருந்து கைவிலங்குடன் வெளியே வரும் மீராவின் படம் தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. மீராவின் முகத்தில் அதிர்ச்சியும் அவமானமும் நிரம்பியிருந்தன. அவளைச் சுற்றி ஊடகப் பணியாளர்களின் கூச்சல். அவளுக்கு தலை சுற்றுவது போல தோன்றியது. காவல் நிலையத்தில் வைத்து மீராவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவளது வழக்கறிஞர்கள் ஜாமீனுக்கு வலுவாக வாதாடினர். ஆனால் அருண் வலுவான எதிர்வாதத்தை முன்வைத்தான். மோசடியின் அளவையும் மீராவின் பங்கையும் விளக்கும் ஆதாரங்களை அவன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தான். நீதிமன்றம் மீராவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது. அவளை ரிமாண்ட் செய்தது. மீராவை சிறையில் கொண்டு செல்லும்போது அவளது கண்கள் அருணில் மோதின. அவளது கண்களில் கோபமும் வெறுப்பும் நிரம்பியிருந்தன. அருண் அவளது கண்களை பார்த்தான். அவனது முகத்தில் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லை. அவன் தனது வேலையை செய்து கொண்டிருந்தான். சட்டம் அதன் பாதையில் செல்கிறது. அந்த நிமிடத்தில் அருணுக்கு ஒருவித திருப்தி தோன்றியது. இது பழிவாங்கல் இல்லை, நீதி. மீரா சிறையில் அடைக்கப்பட்டதால் விஸ்வநாத் மேனன் கோபமடைந்தார். தனது மகளை சிறையில் அடைத்த இன்ஸ்பெக்டர் அருண் சங்கருக்கு எதிராக அவருக்கு கடுமையான பகை தோன்றியது. அவர் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அருணுக்கு எதிராக நடவடிக்கைகளை தொடங்கினார். முதலில் அருணை வழக்கிலிருந்து நீக்க உயர்மட்டத்திலிருந்து அழுத்தங்கள் வந்தன. கமிஷனர் விஜய் மேனனுக்கு கூட பெரிய அழுத்தங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் கமிஷனர் அருணை ஆதரித்தார். இந்த வழக்கை அருண் தான் விசாரிப்பான். அவன் ஒரு நேர்மையான அதிகாரி என்று கமிஷனர் உறுதியான நிலைப்பாடு எடுத்தார். பின்னர் அருணை செல்வாக்கு செய்ய முயற்சிகள் நடந்தன.
பெரிய தொகை வாக்குறுதி அளித்து சில இடைத்தரகர்கள் அவனை அணுகினர். அருண் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தான். அச்சுறுத்தல்களும் அவனுக்கு எதிராக வந்தன. அவனது குடும்பத்தை துன்புறுத்துவோம் என்று சிலர் அச்சுறுத்தினர். அருண் தனது குடும்பத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்தான். அவனது தங்கை பயிலும் பள்ளியிலும் வீட்டிலும் காவல் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. அருணின் குழுவில் உள்ள சில அதிகாரிகளை செல்வாக்கு செய்ய முயற்சிகள் நடந்தன. ஆனால் அருணின் நேர்மையும் துணிச்சலும் அவனது குழுவுக்கு உத்வேகமாக இருந்தது. அவர்கள் அருணுடன் உறுதியாக நின்றனர். இருப்பினும் இந்த அழுத்தங்கள் அருணை மனதளவில் தளரச் செய்தன. உறக்கமற்ற இரவுகள், தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் எல்லாம் அவனை மிகவும் களைப்படைய செய்தன. மீராவின் மணமகன் ராகுல் ஒரு முக்கிய அரசியல் தலைவரின் மகனாக இருந்ததால் ராகுலின் குடும்பமும் இந்த வழக்கில் தலையிட்டது. ராகுலின் தந்தை உள்துறை அமைச்சருடன் நெருங்கிய தொடர்பு உள்ளவர். அவர்கள் நேரடியாக அருணுக்கு எதிராக நடவடிக்கைகளை தொடங்கினர். அருணை இடமாற்றம் செய்யவும் அவனது சேவை பதிவை அழிக்கவும் முயற்சித்தனர். ஒருநாள் அருண் தனது அலுவலகத்தில் இருக்கும்போது ராகுல் அவனை சந்திக்க வந்தான். ராகுலின் முகத்தில் கோபம் நிரம்பியிருந்தது. "என்ன இன்ஸ்பெக்டர், என் மணமகளை சிறையில் அடைத்து உங்களுக்கு என்ன வேண்டும்?" என்று ராகுல் அகந்தையுடன் கேட்டான். "நான் என் வேலையை செய்கிறேன். சட்டம் அதன் பாதையில் செல்லும்" என்று அருண் அமைதியாக கூறினான். "நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? என் தந்தை யார் என்று? உங்களால் இந்த வேலையில் தொடர முடியாது" என்று ராகுல் அச்சுறுத்தினான். "யார் என்று எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக உள்ளது. உங்களுக்கு புகார் இருந்தால் நீதிமன்றத்தை அணுகலாம்" என்று அருண் கூறினான். அவனது குரலில் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லை. ராகுல் கோபத்துடன் வெளியே சென்றான். இது வெறும் ஒரு வழக்கு மட்டுமல்ல, ஒரு பெரிய சக்தியுடன் உள்ள போராட்டம் என்று அருணுக்கு புரிந்தது. ஆனால் அவன் பின்வாங்க தயாராக இல்லை. அவனது மனதில் அந்த பழைய அவமானம் ஒரு தீவிரமான நினைவாக எரிந்து கொண்டிருந்தது. நீதியை நிலைநாட்ட வேண்டும், அது மட்டுமே அவனது இலக்காக இருந்தது. மீராவை சிறையில் அடைத்திருந்தாலும் வழக்கு நீதிமன்றத்தில் நிலைத்திருக்க மேலும் வலுவான ஆதாரங்கள் தேவைப்பட்டன. விஸ்வநாத் மேனனின் மற்றும் மீராவின் செல்வாக்கு காரணமாக ஆதாரங்களை கண்டறிவது மிகவும் கடினமாக இருந்தது. பல ஆவணங்கள் அழிக்கப்பட்டன, சாட்சிகள் அச்சுறுத்தப்பட்டனர். அருண் தனது குழுவுடன் இரவு பகலாக உழைத்தான். அவர்கள் கிரீன்வேலி திட்டத்துடன் தொடர்புடைய ஒவ்வொரு கோப்பையும் கவனமாக பரிசோதித்தனர். வங்கி கணக்குகள், மின்னஞ்சல்கள், தொலைபேசி பதிவுகள் எல்லாவற்றையும் அவர்கள் ஆராய்ந்தனர். "சார், இந்த வழக்கில் பல உயர்மட்ட நபர்கள் தொடர்பு உள்ளனர். நமக்கு மேலும் தகவல்கள் கிடைக்கவில்லை" என்று அருணின் குழுவில் உள்ள ஒரு அதிகாரி கூறினார். "நமக்கு கிடைக்காத ஒரு ஆதாரம் எங்கோ உள்ளது. அதை கண்டறிய வேண்டும்" என்று அருண் உறுதியான குரலில் கூறினான். விசாரணை முன்னேறும்போது அவர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் கிடைத்தது. கிரீன்வேலி திட்டத்தின் நிதி இடபாடுகளை கையாண்ட ஒரு கணக்காளர் ரமேஷ் சில காலமாக மறைந்து வாழ்ந்து வந்தான். அவருக்கு இந்த மோசடி பற்றி மேலும் தகவல்கள் தெரிந்திருக்கலாம் என்று அருணுக்கு தோன்றியது. ரமேஷை கண்டறிய அருண் தனது குழுவுக்கு உத்தரவு அளித்தான். ரமேஷ் மறைந்து வாழ்ந்து வந்ததால் அவரை கண்டறிவது எளிதாக இல்லை. அவர்கள் பல இடங்களில் தேடினர். இறுதியாக ஒரு இரகசிய தகவலின் அடிப்படையில் ரமேஷ் மறைந்து வாழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தை அவர்கள் கண்டறிந்தனர். அருணும் அவனது குழுவும் ரமேஷை தேடி அந்த கிராமத்திற்கு சென்றனர். ரமேஷ் பயந்து நடுங்கியவாறு அவர்களை சந்தித்தான். விஸ்வநாத் மேனன் தன்னை கொலை செய்ய அச்சுறுத்தியதாக அவர் கூறினார். "நீங்கள் உண்மையைச் சொன்னால் நாங்கள் உங்களை பாதுகாப்போம்" என்று அருண் ரமேஷுக்கு உறுதியளித்தான். ரமேஷ் விஸ்வநாத் மேனனின் மற்றும் மீராவின் மோசடிகள் பற்றி விரிவாக விவரித்தார். வேறு ஆவணங்கள் உருவாக்கியது, முதலீட்டாளர்களை ஏமாற்றியது, பணத்தை வெளிநாட்டிற்கு அனுப்பியது எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தினார். மிக முக்கியமாக அவர் மோசடியின் அனைத்து ஆவணங்களையும் ஒரு பென்டிரைவில் சேமித்து வைத்திருந்தார். அதை அவர் அருணுக்கு கையளித்தார். அந்த பென்டிரைவ் அருணின் கையில் கிடைத்தபோது அவனது இதயம் வேகமாக துடித்தது. இது வழக்கின் திசையை மாற்றும் முக்கிய ஆதாரமாக இருந்தது. இந்த ஆதாரங்கள் மீராவையும் விஸ்வநாத் மேனனையும் குற்றவாளிகளாக்க போதுமானவை. அருண் மீண்டும் காவல் நிலையத்திற்கு திரும்பி பென்டிரைவை பரிசோதித்தான். அதில் ஆயிரக்கணக்கான ஆவணங்கள், மின்னஞ்சல்கள், உரையாடல்கள், வங்கி இடபாடுகள் எல்லாம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருந்தன.
மீராவின் கையொப்பங்களும் அறிவுறுத்தல்களும் தெளிவாக இருந்தன. இந்த மோசடிக்கு பின்னால் அவளது புத்திசாலித்தனம்தான் வேலை செய்தது என்று அவனுக்கு புரிந்தது. இந்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் மீராவுக்கு தப்பிக்க முடியாது என்று அருணுக்கு உறுதியாக இருந்தது. அவனது பழிவாங்கல் நிறைவேறப் போகிறது. ஆனால் அவனது மனதில் ஒருவித வெறுமை நிரம்பியது. இது வெறும் பழிவாங்கலா அல்லது நீதியை நிலைநாட்டியதின் திருப்தியா? அவனது மனதில் ஒரு கேள்விக்குறி எழுந்தது. ரமேஷிடமிருந்து கிடைத்த பென்டிரைவில் உள்ள ஆதாரங்களுடன் அருண் நீதிமன்றத்திற்கு சென்றான். கிரீன்வேலி மோசடி வழக்கு திருவனந்தபுரம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வாதத்திற்கு வந்தது. ஊடகங்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் இந்த வழக்கை உற்று நோக்கினர். ஒரு பக்கம் முக்கிய வியாபாரி விஸ்வநாத் மேனனும் அவரது மகள் மீராவும், மறுபக்கம் நேர்மையான இன்ஸ்பெக்டர் அருண் சங்கரும். இது வெறும் ஒரு சட்ட போராட்டம் மட்டுமல்ல, நீதியும் செல்வாக்கும் இடையே உள்ள யுத்தமாக இருந்தது. வழக்கறிஞர் பக்கத்தில் அருண் வழக்கை விளக்கினான். ரமேஷ் அளித்த ஆதாரங்கள், வங்கி இடபாடுகள், வேறு ஆவணங்கள், மின்னஞ்சல்கள் மைனஸ் எல்லாவற்றையும் அவன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தான். மீராவின் மற்றும் விஸ்வநாத் மேனனின் பங்கு விளக்கும் ஒவ்வொரு ஆதாரத்தையும் அவன் துல்லியமாக முன்வைத்தான். அவனது வார்த்தைகளில் நேர்மையும் உறுதியும் நிரம்பியிருந்தன. மீராவின் வழக்கறிஞர் முக்கிய வக்கீலான ராஜசேகரன் தனது வாதங்களை முன்வைத்தார். ஆதாரங்கள் கள்ளமாக உருவாக்கப்பட்டவை என்றும் ரமேஷ் நம்பகமான சாட்சி இல்லை என்றும் அவர் வாதாடினார். அருணுக்கு மீராவுக்கு எதிராக தனிப்பட்ட வெறுப்பு உள்ளது என்றும் அதனால்தான் அவன் இந்த வழக்கை இப்படி முன்னெடுக்கிறான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மாண்புமிக்க நீதிமன்றம், இன்ஸ்பெக்டர் அருண் சங்கருக்கு என் கட்சிக்காரருக்கு எதிராக தனிப்பட்ட வைராக்கியம் உள்ளது. ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சாதாரண சம்பவத்தின் பெயரில் என் கட்சிக்காரரை அவமதிக்கவும் தண்டிக்கவும் அவன் முயற்சிக்கிறான் என்று ராஜசேகரன் நீதிமன்றத்தில் கூறினார். அருண் அதிர்ச்சியடையவில்லை. இதை அவன் எதிர்பார்த்திருந்தான். மாண்புமிக்க நீதிமன்றம், எனது தனிப்பட்ட உணர்ச்சிகள் இந்த வழக்கை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை. நான் எனது கடமையை நிறைவேற்றுகிறேன். சட்டம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக உள்ளது. இந்த ஆதாரங்கள் எனது தனிப்பட்ட வெறுப்பிலிருந்து உருவானவை இல்லை. இது உண்மை என்று அருண் உறுதியான குரலில் கூறினான். நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் தீவிரமாக நடந்தன. ரமேஷை சாட்சி பெட்டியில் நிறுத்தி ராஜசேகரன் விசாரித்தார். ரமேஷின் நம்பகத்தன்மையை கேள்வி கேட்க அவர் முயற்சித்தார். ஆனால் அருண் ரமேஷுக்கு தேவையான பாதுகாப்பை அளித்தான். ரமேஷ் உண்மையை மட்டுமே கூறினார். மீராவை சாட்சி பெட்டியில் நிறுத்திய போது அவளது முகத்தில் ஒருவித பயம் நிரம்பியிருந்தது. அருண் அவளை விசாரிக்க தொடங்கினான். மீரா மேனன், இந்த ஆவணங்களில் காணப்படும் கையொப்பங்கள் உங்களுடையவை இல்லையா என்று அருண் ஒரு ஆவணத்தை சுட்டிக்காட்டி கேட்டான். ஆம் என்று மீரா மெதுவான குரலில் கூறினாள். இந்த மின்னஞ்சல்களை நீங்கள் அனுப்பியவை இல்லையா? ஆம். ஒவ்வொரு கேள்விக்கும் மீராவுக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்தது. அவளது முகத்தில் வியர்வை தோன்றியது. அவளது அகந்தை தகர்ந்து போயிருந்தது. அவளுக்கு முதல் முறையாக சட்டத்தின் வலிமை புரிந்தது. அருண் தனது கேள்விகளை தொடர்ந்தான். மீராவின் ஒவ்வொரு நடவடிக்கையையும், மோசடிக்கு பின்னால் உள்ள அவளது புத்திசாலித்தனத்தையும் அவன் நீதிமன்றத்தில் திறந்து காட்டினான். நீதிமன்ற அறையில் ஒருவித நிசப்தம் தேங்கி நின்றது. எல்லோரும் அருணின் வார்த்தைகளை கவனித்தனர். விஸ்வநாத் மேனன் நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்தார். தனது மகளுக்கு தப்பிக்க முடியாது என்று அவருக்கு புரிந்தது. அவரது முகத்தில் உதவியற்ற தன்மை நிரம்பியது. வழக்கின் வாதம் முடிந்தது. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க ஒரு தேதியை நிர்ணயித்தது. அந்த நாளுக்காக அருணும் மீராவும் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். அருணின் மனதில் ஒருவித கலவையான உணர்ச்சிகள் இருந்தன. இது அவனது பழிவாங்கலா அல்லது நீதியை நிலைநாட்டியதின் திருப்தியா? அவனது மனதில் ஒரு கேள்விக்குறி எழுந்தது. மீராவின் மனதில் பயம் இருந்தது. அவளது ஆடம்பர வாழ்க்கை, அவளது செல்வாக்கு மைனஸ் எல்லாம் இல்லாமல் போகுமா? சிறை வாழ்க்கையை அவளால் சிந்திக்கவே முடியவில்லை. அவளது தந்தை விஸ்வநாத் மேனன் கூட உதவியற்றவராக இருந்தார். ராகுல் கூட இந்த வழக்கில் இருந்து பின்வாங்க தொடங்கினான். தீர்ப்பு வழங்கப்படும் நாள் நீதிமன்ற அறை மக்களால் நிரம்பியிருந்தது. ஊடகப் பணியாளர்களும் பொதுமக்களும் நீதிமன்றத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் கூடியிருந்தனர். அருண் தனது சீருடையில் நீதிமன்ற அறையில் நின்றான். அவனது முகத்தில் அமைதி இருந்தது. மீரா தனது வழக்கறிஞருடன் நின்றாள். அவளது முகம் வெளுத்துவிட்டிருந்தது. நீதி